ஆப்பிரிக்கா சொல்லாடலிலே இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதாவது உப்புந்து உப்புந்து என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அந்த உப்புந்து என்கின்ற வார்த்தைக்கான பொருள், நான் இருக்கிறேன், அதனால் நாம் இருக்கிறோம். நான் இருக்கிறேன், அதனால் நாம் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுப்பது என்னவென்றால், நாம் அனைவரும் குழுவாக குடும்பமாக வாழ வேண்டும் என்பதுதான். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நுகர்வு கலாச்சாரத்திலே பல நேரங்களில் நாம் ஒரு தனித்தீவுகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு தாத்தா பாட்டி வேண்டாம், உற்றார் உறவினர்கள் வேண்டாம், சொந்தக்காரங்க வேண்டாம், நான், என் குழந்தை, என் குடும்பம் போதும், வேறு யாரும் எனக்கு வேண்டாம் என்கின்ற ஒரு மனநிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் எல்லாம் சொல்லிக் கொள்வது, நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள். அதைதான் இன்றைய முதலாவது வாசகத்திலே மிக அருமையாக திருத்துதர் பவுல் குறிப்பிடுகின்றார். அதாவது, நற்கருணை விருந்திற்கு நாம் அனைவரும் ஒன்றாக வருகின்றோம், ஆனால் நாம் பிளவுபட்டிருக்கின்றோம். நீங்கள் பிளவுபட்டிருக்கிறீர்கள். அப்பொழுது அங்கு எப்படி இறைவனை காண முடியும்? அது முறை அல்ல என்பதை இன்றைய முதலாவது வாசகத்திலே சொல்லுகின்றார். இதற்கு மிக சிறந்த உதாரணமாக அவர் குறிப்பிடுவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணவுக்கு போது கூட அவர் தன்னுடைய சீடர்கள் அனைவரையும் அழைத்து ஒன்றாக ஒரு குழுமமாக அவர் அந்த உணவை அவர் கொண்டாடுகின்றார், நற்கருணையை ஏற்படுத்துகின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நற்கருணை விருந்து அது முழுமை பெறுகின்றது. காரணம், அனைவரும் அங்கு ஒன்றித்திருக்கின்றார்கள், யூதாசு இஸ்காரியோத்து அவரையும் சேர்த்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அங்கு அந்த திருவிருந்திலே யூதாசு இஸ்காரியோத்தும் இருக்கின்றார். இயேசுவுக்கு தெரியும், இன்னும் ஒரு சில நொடிகளிலே என்னை காட்டிக் கொடுக்க போகிறார், பிறகு எதற்கு நான் அவரை இந்த கொண்டாட்டத்திலே நான் வைத்திருக்க வேண்டும்.